ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ராவண சம்ஹாரம். இது யுத்த காண்டத்துல வரக்கூடியது. ராமாயணத்துல யுத்த காண்டம் கொஞ்சம் பெருசு. அதனால யுத்த காண்டத்துல நம்ம வந்து நமக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்துல ரொம்ப சுருக்கமாக இந்த யுத்த காண்டத்தை சிந்தனை பண்ணலாம். ராவணனினுடைய சம்ஹாரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நமக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்துல நம்ம மலையின்ற அளவு சிந்தனை பண்ணுவோம். சரி, ஜெய் ஸ்ரீராம். முதல் நாள் ராவணன் வந்து போருக்கு வரான். அப்போ வந்து ராமச்சந்திரமூர்த்தி போருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயாராகிறாங்க. ராவணனும் ராமரும் சந்திச்சுக்கக்கூடிய முதல் நாள் போர். அந்த முதல் நாள் போர்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து ராவணனை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கே சம்ஹாரம் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு சூழல் தான். ஆனாலும் வந்து என்னன்னா, ராமர் வந்து எல்லாத்துலேயும் வந்து அதாவது வந்து என்னன்னா எதுலேயும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் வந்து அதை எப்படியாவது அதாவது அவரால் நினைச்சிருந்தா அன்னைக்கே வதம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அவருக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. அதுதான் அன்னைய போர்ல முதல்ல ராவணனும் ராமரும் சந்திச்சுக்கக்கூடிய முதல் போர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆரம்பமாக போகுது. அப்ப வந்து என்னன்னா மொத்த இந்திராதி தேவர்களும் ராமருக்கு கூட சப்போர்ட்டா இருந்து வந்து பாத்தீங்கன்னா ராமருக்காக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்போ வந்து ராமரும் ராவணனும் நேருக்கு நேர் வந்து மோதிக்கிறாங்க. முதல்ல வந்து ராவணன் வந்து சாதாரண மனுஷன் தானே, இவனால நம்மளை என்ன பண்ண முடியும்னு சும்மா சாதாரணமா தான் போரை வந்து எடுத்துட்டு போனான். ஆனா ராவணன் கொடுக்குற ஒரு அஸ்திரத்துக்கும் இவர் வந்து பதில் அஸ்திரம் கொடுத்து அந்த அஸ்திரத்தை ராவணனுடைய அஸ்திரத்தை வந்து இது பண்ணவும் ராவணனால கொஞ்சம் ஓரளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சா. ஏன்னா சாதாரணமான ஒரு மனுஷனால தன்னுடைய அஸ்திரத்தை இப்படி எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த லெவல் போர். அதாவது என்னன்னா இந்த திவ்யத்துவம் வாய்ந்த அஸ்திரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அஸ்திரங்கள்லாம் பயன்படுத்துறான். அந்த அஸ்திரங்கள் எல்லாமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமர் வந்து அதுக்கு எதிர் அஸ்திரத்தை பயன்படுத்தி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராமருடைய கோதண்டத்துல இருந்து வரக்கூடிய அம்புகள்லாம் வந்து அசுர சேனைகளை வந்து சின்ன பின்னமாக்குது. அவரால் வந்து தப்பிச்சு போக முடியல அசுரர்களால. ரெண்டு பிரச்சனை. இப்ப என்னன்னா ராவணனுக்கு வந்து தன்னுடைய சேனைகளை காப்பாற்றணும், முதல்ல தன்னையும் காப்பாத்திக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ராமர்கிட்ட இருந்து வர அஸ்திரம் தனக்கு ஆபத்தை கொடுக்குது, அதே சமயம் இன்னொரு அஸ்திரம் தன்னுடைய சேனைகள் மொத்தமும் காலியாகுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே ஒன்றும் புரியல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு அஸ்திரத்தை எடுத்து ராமர் வந்து தன்னுடைய கோதண்டத்துல இருந்து ஒரு அஸ்திரத்தை பூட்டும் பொழுதே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சவுண்டு வந்து கேட்டுச்சான். அந்த ஒரு சவுண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராவணனுடைய தேரானது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேர் வந்து சேதப்படுத்தப்பட்டது ஒண்ணு. அதோட வந்து பாத்தீங்கன்னா ராவணனினுடைய அந்த கிரீடம், அந்த மணிமகுடம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து கீழே விழுந்துருச்சான். அப்ப வந்து அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு பெண்ணானவள் அமங்கலியாக இருக்கிற போது எந்த கோலத்துல இருப்பாளோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை இழந்து போய் வந்து ராவணன் வந்து அப்படியே ரொம்ப சங்கடத்திலையும் ஒரு கஷ்டத்திலையும் அப்படியே வந்து இருந்தானா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராமர் நினைச்சிருந்தாருன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் மேல வந்து அம்பு எழுதியிருக்கலாம். ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னா அப்பயும் வந்து சொல்றாரு என்னன்னா இது யுத்த நீதிக்கு வந்து தவறானது, இருந்தாலும் வந்து என்னன்னா இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா ராவணா இப்ப நினைச்சாலும் நான் உன்னை சம்ஹாரம் பண்ண முடியும், ஆனா நான் வந்து உன்னை சம்ஹாரம் பண்றது என்னுடைய நோக்கமே கிடையாது, நீ திருந்தணும்னு தான் நான் பாக்குறேன். இதனால இப்போதைக்கு உன்னை நான் எதுவும் பண்ணல, நீ இன்னைக்கு நிராயுத பாணியா இருக்க, அதனால உன்னை நிராயுத பாணியை கொன்றங்கிற பேர் எனக்கு வரக்கூடாது. அதனால நீ வந்து இன்னைக்கு போய் நல்லா வீட்டுல உட்காந்து யோசி. நாளைக்கு காலையில 2 முடிவு எடு. ஒண்ணு சீதையை என் கூட அனுப்பிச்சு வை, நான் வந்து இலங்கையில இருந்து கிளம்பி போறேன். இல்லையா திரும்ப நாளைக்கு போர்க்களத்துக்கு வா, நம்ம போர்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னுடைய முடிவு எதுவா இருந்தாலும் அது வந்து எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து இவன் திருந்துவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமஸான ஒரு டைலாக், இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிட்ட முதல் நாள் போர்ல வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டு வர ராவணனால அந்த ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில ராவணன் இல்லை. எப்படியாவது வந்து இப்ப என்னன்னா எல்லாத்தையுமே இந்த சீதை மத்த பிரச்சனை எல்லாத்தையுமே விட்டுட்டான். என்னன்னா என்ன வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து என்னை வந்து தோற்கடிச்சிட்டான் போர்ல, என்ன வந்து நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாண்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதுதான் ராவண மைண்ட்ல ஏறிடுச்சு. அந்த சீதையை கல்யாணம் பண்ணணும், சீதை அழகா இருக்கா, அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டான். என்ன ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் இன்னைக்கு, அவனை நான் எப்படியாவது ஜெயிக்கணும், அவனை உயிரோட விடக்கூடாது, இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா சரி இப்ப ராமரை எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பி கும்பகர்ணன், அந்த கும்பகர்ணனை தூக்கத்துல இருந்து எழுப்புறாங்க. ரொம்ப கும்பகர்ணனை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய சாப்டர். இருந்தாலும் நம்ம அப்படியே சுருக்கமா முடிச்சிருவோம். எப்படியோ ஒரு இதுல வந்து கும்பகர்ணனை எழுப்பிட்டாங்க. கும்பகர்ணனை எழுப்பி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி
போருக்கு வந்து கும்பகர்ணனை தயார்படுத்துறாங்க. கும்பகர்ணனும் போருக்கு வந்து ஒத்துக்கிறான். ஆனா வந்து கடைசியா ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கும்பகர்ணன் வந்து ஒரு அறிவுரை ராவணன்ட்ட வந்து சொல்றான். என்னன்னா, இது வந்து நான் வந்து உன்னுடைய தம்பி, உனக்காக நான் போருக்கு போறேன். ஆனா ஒண்ணு, இந்த போருங்கிறது நமக்கு தேவையற்றது. இதனால வந்து நம்ம வந்து எதுவும் பெருசா சாதிக்க போறதில்ல. எனக்கு நல்லா தெரியும். நம்ம மேல தான் தப்பு இருக்கு. நீ சீதைய ஒழுங்கா ராமர்கிட்ட ஒப்படைச்சிரு. நம்ம எல்லாருக்குமே அதுதான் நல்லது. ஆனா நீ வந்து பார்த்தீன்னா, யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. நம்ம குருநாதர்லேருந்து, நம்முடைய அப்பா, அம்மாலேருந்து, நம்முடைய பெரிய தாத்தாலேருந்து எல்லாரும் சொல்றாங்க சீதைய ஒப்படைச்சிருன்னு. ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற. இது உனக்கு மாத்திரம் பிரச்சனை இல்ல. இது நம்ம மொத்த அசுர குலத்துக்கே இது மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். ஏன்னா போர்ன்னு வந்துச்சுன்னா, நம்ம அசுர சேனை மொத்தமும் காலியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு தடவைக்கு யோசிச்சுக்கோ அப்படின்னோனே, எவ்வளவோ சொல்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ராவணன் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு உடனே கும்பகர்ணன் வந்து கும்பகர்ணனினுடைய போர் திறமையானது வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணப்பட்டது இல்ல. கும்பகர்ணன போர்ல எத்தனையோ பேர் எதிர்த்து பார்க்குறாங்க. ஆனா ஒண்ணும் கும்பகர்ணன ஒண்ணும் யாராலயும் எதுவும் செய்ய முடியல. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு. கிட்டத்தட்ட ஆஞ்சநேயருக்கே ஈக்குவலா நின்னு சண்டை போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கும்பகர்ணன் அவ்வளவு ஒரு இதுல இருந்தா சுக்ரீவன்லேருந்து யாராலயுமே கும்பகர்ணன் கிட்டயே வந்து நிக்க முடியல. ஆனா வேற என்ன பண்றது? வேற வழியே இல்ல. கும்பகர்ணனை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணத்தான் வேணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிரபு ராமச்சந்திர மூர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு தயாராகுறாரு. ஆனா அப்படி இருந்தும் அவரும் வந்து சொல்லி பார்க்குறாரு. இத வந்து நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கும்பகர்ணனுக்கு தெரியுது. ராமர்கிட்ட தான் வந்து நியாயம் இருக்கு. ராமர் தான் இந்த போர்ல ஜெயிக்க போறாரு. ஆனாலும் தன்னுடைய அண்ணன் ராவணனுக்காக செஞ்சு கொடுத்த ஒரு செய்நன்றி கடன். அதனால ஒண்ணும் செய்ய முடியல. சரின்னு சொல்லிட்டு ராமரோடையும் யுத்தத்துக்கு போறான். அப்ப கடைசியில என்ன ஆகுதுன்னா, ராமர் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கோதண்டத்துல இருந்து ஒரு அஸ்திரத்த ஏவி கும்பகர்ணனினுடைய உயிரானது போயிடுது. கும்பகர்ணனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து இந்திரஜித், ராவணனினுடைய பையன். இந்த இந்திரஜித் வரும்போது இந்திரஜித்துக்கும் லட்சுமணருக்கும் போர் நடக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரஜித் வந்து அந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சம்ஹாரம் பண்ண போறான். இதெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து ரா ராவணனுக்கு வேற ஆளே இல்ல அனுப்புறதுக்கு. தான் தான் போருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சரின்னு சொல்லிட்டு போருக்கு வர ஆரம்பிக்கிறான். இப்ப மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, நம்மளுடைய சேனைகள் எல்லாத்தையும் அழிச்சு துவம்சம் பண்ண ராமனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். இந்த தடவை வந்து ராவணன் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாவே அவன் வந்து கெட்டவன். இந்த தடவை அவனுடைய சிந்தனை ஃபுல்லாவே வந்து என்னன்னா, ஒரே ஒரு குறிக்கோள், எப்படியாவது ராமரை வந்து கொலை பண்ணணும். அது மட்டும் தான், வேற எந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்ல. அதனால வந்து என்னன்னா, எந்த விதமான எல்லைக்கும், அதாவது நேர்மையான போரா இது இருக்காது. எப்படியும் வந்து போர்ல வந்து அ அ சில மாயாஜால வித்தைகள், சில தந்திரங்கள்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது. இது ராமரும் வந்து பார்த்தீங்கன்னா, ராமர்கிட்டயே வந்து எல்லாரும் இந்த விஷயத்த சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து ராமரும், ராவணனும் போர் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு ராவணன் கிளம்பும்போது, ஒரு விஷயம் ராவணனுக்கு தெளிவா தெரிஞ்சுது. என்னன்னா, இன்னைய போர் முடிவுல ஒரு பெண் கண்டிப்பாக கண்ணீர் சிந்துவாள். ஆனா அந்த பெண் வந்து யாரு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஒண்ணு சீதையா, இல்ல மண்டோதரியா அப்படின்னு. ஏன்னா, ராவணனுடைய அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து என்னன்னா, நடக்கப் போறது தீயது ஏதோ ஒண்ணு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கு நல்லா தெரிஞ்சு போகுது. அ அ அவன் வந்து வீட்லருந்து காலையில தன்னுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வரும்போது, நித்தியபடி தன்னுடைய தாய் தந்தையர்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறவன் அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கல, போர் அன்னைக்கு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுச்சு. சரி ரைட், இது ஏதோ இனிமேல் ஒண்ணும் முடியறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து தன்னுடைய மனைவிய வந்து பார்க்குறான். மனைவிய பார்த்துட்டு மண்டோதரி, ரொம்ப சிறந்த பதிவிரதா தேவி மண்டோதரி. சிறந்த சிவபக்தையும் கூட. அந்த அம்மாவ பார்த்துட்டு தன்னுடைய மனைவிட்ட சரி ஒண்ணும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு வந்து கிளம்பிடுறான். அப்ப மண்டோதரிய பார்த்துட்டு வெளியில வரும்போது தான் அவனுக்கு இந்த சிந்தனை வந்து வருது. இன்னைக்கு சாயங்காலம் போர் முடிவுல ஒரு பெண் வந்து கண்ணீர் விடுவது கன்ஃபார்மு. ஆனா அந்த பெண் யாருங்கிறது தான் தெரியல. ஒண்ணு சீதையா, இல்ல மண்டோதரியா அப்படின்னு. என்னால ராமன் இறக்கணும், இல்ல ராமனால நான் இறக்கணும். இது இன்னைக்கு நடக்க போகுது. இதுக்கு ஒரு முடிவு இல்லாம போர்க்களத்த விட்டு நான் வரமாட்டேன். அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு தான் போர்க்களத்துக்கே போறான். அப்ப வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட தெரிஞ்சு போகுது. இன்னைக்கு தான் நம்ம வாழ்நாள்ல கடைசி நாள் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது போர்க்களத்துக்கு ராவணன் போகிறான். இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராவணனினுடைய சம்ஹாரத்துக்கு ஒரு வகையில ராமருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து தேவேந்திரன்ட்ட சொல்றாரு. என்னன்னா, தசரத மகாராஜா, அவங்க முன்னோர்கள் எல்லாம் வந்து தேவர்களோட சேர்ந்து போர் புரிஞ்சிருக்காங்க. அதனால நீ வந்து ராமருக்கு எப்படியாவது உதவத்தான் வேணும். நீ போய் உதவி பண்ணு அப்படின்னு இந்திரனை சொல்ல, இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஒரு தலை சிறந்த ஒரு சாரதி. அந்த சாரதியினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாதலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாரதியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதி அற்புதமான ஒரு தேர். இந்த தேர வந்து ராமருக்கு பரிசா வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க.
குடுக்கும்போது வந்து என்னன்னா, ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இல்ல நான் வந்து சாதாரணமா தான் நான் ராவணன வந்து சம்ஹாரம் பண்ணணும். நான் தேர்லலாம் ஏறிலாம் நான் போர் புரிய மாட்டேன். அது எனக்கு வந்து இது" அப்படின்னோனே, அப்போ வந்து என்னன்னா, நாரதர் வந்து இந்த விஷயத்த வந்து ராமர்கிட்ட சொல்றாரு. என்னன்னா, "இல்ல ராமரே, நீங்க வந்து இத ஏத்துக்க தான் வேணும். இதுக்கு வந்து 2 விதமான காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய முன்னோர்கள் தேவர்களுக்கு ஆதரவாக போர் புரிஞ்சு, அ அசுரர்களை எதிர்த்து போர் புரிஞ்சு தேவர்களுக்கு வெற்றிய ஏற்படுத்தி குடுத்தாங்க. இது 1. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமரினுடைய முன்னோர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு இந்த தேவ அசுர யுத்தம்ங்கிறது எப்படின்னா, ஒரு ப்ரீடுக்கு ப்ரீடு நடந்துகிட்டே இருக்கும். அ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஜெயிப்பாங்க, ஒரு சைடு அவங்க ஜெயிப்பாங்க. சில பேர் எதுவுமே இல்லாம அப்படியே பின்வாங்குவாங்க. சில நேரம் அப்படியே சண்டையானது நின்னுருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிப்பாங்க. இப்படி வந்து ஒரு முடிவு இல்லாம சில விஷயங்கள்லாம் போகும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி ராமருடைய முன்னோர்கள் ராவணனை எதிர்த்து சண்டை போடும்போது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அசுரர்கள் கை ஓங்கி இருக்கும்போது, தேவர்களினுடைய கை வந்து இறங்கி இருந்தது. அப்ப தசரத மகாராஜாவினுடைய முன்னோர்கள்லாம் தேவர்களுக்கு ஆதரவாக போர் புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ராவணன் வந்து அந்த அயோத்தி மாநகரத்தையும், இக்ஷ்வாகு வம்சம் ரகுகுல வம்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா பேசிருவான். என்னன்னா, உங்களுடைய வம்சத்துல இருக்கிறவங்கலாம் ஆண்மகன்களே கிடையாது. உங்களுக்கும் வீரத்துக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க சூரிய குலம்னு தயவு செஞ்சு வெளில சொல்லிக்காதீங்க. ஆ உங்களுக்கு வந்து சண்டை போடையெல்லாம் தெரியல." அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறான். அப்போ வந்து ராமரினுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அதாவது தசரத மகாராஜாவினுடைய தாத்தா. அவங்க வந்து என்னன்னா ஒரு வாக்கு குடுத்திருப்பாங்க. என்னன்னா, "நீ இன்னைக்கு இந்த போர்ல இது மாரி பேசுற ராவணா, ஆனா நீ எழுதி வச்சுக்கோ. இதே ரகுகுலத்த சேர்ந்த வம்சத்தினரால தான் உனக்கு முடிவானது வரும். என் குடும்பத்துல பொறக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆண் வாரிசு தான் உனக்கு வந்து உன்ன சம்ஹாரம் பண்ணுவான்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இதுல வந்து கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகி, நீங்க தான் இவன சம்ஹாரம் பண்ணி ஆகணும். இந்த விஷயத்தெல்லாம் நாரதர் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லுவாரு. எடுத்து சொல்லி வந்து கடைசியா ராமர் வந்து அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்திருப்பாங்க. ராமர் வந்து போருக்கு ஆயத்தமாயிட்டாரு. இங்க வந்து ராவணன் வந்து போருக்கு ஆயத்தமாயிட்டான். ராமர் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, போர் ஆரம்பிக்க போகுது. மொத்த பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரெடியா இருக்காங்க போருக்கு. இந்த இடம் தான் வந்து ரொம்ப அதாவது என்னன்னா, இந்த ஜோதிட ரீதியில மிக முக்கியமான ஒரு இடம். என்னன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. மொத்தம் நவ கிரகங்கள். அதாவது 9 கிரகங்கள் இந்த ஜோதிட அமைப்புல உண்டு. இதுல வந்து என்னன்னா, 9 கிரகங்கள்ல 7 கிரகங்கள் நவகிரக அந்தஸ்து பெற்றுருவாங்க. இந்த சண்டைக்கு முன்னாடி. ராகு, கேது இவங்களுக்கு அந்தஸ்து இருந்தாலும், அந்த பணி செய்யக்கூடிய நேரம் இப்ப வந்து என்னன்னா, இப்ப ஒருத்தர் வந்து வேலைக்கு அப்ளை பண்றாரு அப்படிங்கும்போது, அவருக்கு வேலையானது கிடைச்சிரும். ஆனா வேலை கிடைக்கும்போது வந்து என்ன அதுல அந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர்ல குடுப்பாங்கன்னா, "நீங்க இந்த வருடம், இந்த மாதம், இந்த தேதியில எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னையிலருந்து நாங்க உங்கள வேலைக்கு எடுத்துக்கிறோம்." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப மே 15ஆம் தேதி ஒருத்தருக்கு வேலை அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்குறாங்கன்னா, இது ஏப்ரல் மாசமே குடுத்துருவாங்க. ஏப்ரல் 15க்கே குடுத்து, மே 15ஆம் தேதி நீங்க வந்து எங்க கம்பெனில ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா, அப்ப அவர் கம்பெனில சேர்ந்ததாக அர்த்தம். ஆனா அவர் எப்பயிலருந்து வேலைக்கு போணும்னா, மே 15ஆம் தேதியிலருந்து தான் அவருக்கான டியூட்டியானது ஆரம்பமாகும். அதுபோல நவகிரக அந்தஸ்து ராகு, கேதுகளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்களுக்கான அந்த பணியானது செய்ய விடாம தடுத்திருப்பாங்க. அதாவது அந்த பணி குடுக்காம இருந்திருப்பாங்க. அப்ப எப்ப அந்த டியூட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ராமர், ராவணன் இந்த யுத்தத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். இவங்க 2 பேர் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ, அவங்க சைடு தான் ஜெயிக்க முடியும். ராவணனினுடைய ஜாதகத்துக்கு ராகு, கேது எதிர்ப்பாகவும், ராமரினுடைய ஜாதகத்துக்கு ராகு, கேதுக்கள் ஆதரவாகவும் இருந்து, அந்த போர் அன்னைக்கு அவங்களுடைய அந்த நவகிரகத்துல அந்த பணிய வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அ ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்ட உடனே ராமருக்கும், ராவணனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அ போரானது ஆரம்பமாகுது. போர்ல வந்து ராவணன் இந்த தடவ வந்து சாதாரணமாலாம் போர் பண்ணல. ரொம்ப அ உக்கிரமான போர். ராமர இன்னைக்கு கொலை பண்ணணும்ங்கிற வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து போர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. ராமரும் வந்து அவன் என்னென்ன அஸ்திரம் உபயோகிக்கிறானோ, அந்த அஸ்திரத்துக்கெல்லாம் மாத்தி மாத்தி ஒரு அஸ்திரத்த பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியில இங்க இருக்கிறவங்கலாம் லட்சுமணர்லேருந்து, சுக்ரீவன்லேருந்து, ஜாம்பவான்லேருந்து எல்லாரும் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ராமருக்கு அறிவுரைன்னா, இது மாரி போர் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து எதிர்த்து வந்து ஏன்னா ராமர் வந்து ஒன்லி ஒண்ணு டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்றாரு. அதாவது அவன் குடுக்குற அஸ்திரத்துக்கு இவர் எதிர் அஸ்திரம் குடுக்குறாரு. இவரு வந்து அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கவே இல்ல. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்து சண்டை போட ஆரம்பிங்க." அப்படின்னு சொல்லவும், உடனே சரின்னு சொல்லிட்டு ராமர் அஸ்திரத்த குடுக்க வந்து என்ன ஆகுதுன்னா, முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ராமருடைய அஸ்திரத்த தேவர்கள்லாம் அசுர குலத்தவர் பார்த்துருக்காங்க. இப்ப முதல்லயே பயந்து ஓடிருக்காங்க. இப்ப இன்னும் பயம் வந்துருச்சு. ஏன்னா இருக்கிறதே சொற்பமான சேனை தான். ராவணன்கிட்ட எல்லாமே போயிடுச்சு. ராவணன் மட்டும் இருக்கான். கொஞ்சம் சேனைகள் தான் இருக்கு. ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியல. ராமர் வந்து சரி நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அசுர சேனைகள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க ராமரினுடைய அந்த சக்திக்கு முன்னாடி.
ராவணன் வந்து ஏதோ ஓரளவுக்கு ஈடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போராடுறான். ஆனா முடியல. என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான சேதம். முதல்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவன் கழுத்துல போட்டிருக்க பூ மாலை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சது. அழுகி அதுலேருந்து ஒரு மாரி துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. ஏன்னா 1000 கலைகள்லயும் தலை சிறந்து விளங்கக்கூடியவன் ராவணன். அப்படிப்பட்ட ராவணனுக்கு வந்து இந்த அறிகுறி ஒரு நல்ல நல்ல சிந்தனையாக படல. என்னது கழுத்துல போட்டிருக்க பூ மாலை வந்து அழுகி வந்து துர்நாற்றம் வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறபோது, அவனுடைய கண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு மாரி துடிக்க ஆரம்பிக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு அறிகுறியா தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து ராமர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, போராடுறான் முடியல. கடைசியில வந்து என்னன்னா, ஒரு லெவல்ல கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சாரதி, ராவணனினுடைய சாரதி வந்து என்ன பண்றான்னா, போர்க்களத்த விட்டு தேர அ வெளியில இழுத்துட்டு வந்துடுறான். வெளியில இழுத்துட்டு வந்த உடனே ராவணன் வந்து மயக்க நிலையில இருக்கான். ஆனா சாரதிக்கு கொஞ்சம் நம்பிக்கை. எப்படியாவது பொழச்சிடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது, போர்க்களம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இவன் வந்து போர்க்களத்துக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். அப்ப வந்து கேட்டா, என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே, சாரதி வந்து சொன்னான், "இது மாரி வந்து ராமருடைய ஒரு அம்புல நீங்க வந்து மயக்கம் போட்டீங்க. உங்கள காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நான் தேர இங்க இழுத்துட்டு வந்தேன்" அப்படின்னோனே, "அட பாவி! இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டியேன்னு" சொல்லிட்டு சாரதிய கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுருவான். அதுக்கு சாரதி கேட்பான், "ஏன் நான் உங்க உயிர தானே காவந்து பண்ணேன். இதுக்கு நீங்க என்ன பாராட்ட தானே வேணும். என்ன இப்படி திட்டுறீங்க?" அப்படின்னோனே, "அதுக்கு இல்லடா. அதாவது நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. தேவர்கள் எல்லாம் ஒரு காலம் எனக்கு பயந்து இருந்தாங்க. இன்னைக்கு நான் ஒருத்தனுக்காக பயந்து நான் போர்க்களத்த விட்டுட்டு ஓடி வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா, அவங்கலாம் என்ன எப்படி ஏளனம் பண்ணுவாங்க, என்ன எப்படி கிண்டல் கேலி பண்ணுவாங்க. இதுக்கு என்னை நீ அங்கேயே விட்டிருந்தேன்னா, நான் ராவண வீரமரணம் அடைஞ்சாங்கிற பேருல வந்திருக்கும். இப்படி போய் என்ன மாட்டி விட்டுட்டியே. சரி பரவால்ல போர்க்களத்துக்கு திரும்பி போ அப்படின்னோனே, இல்ல மன்னா இப்போதைக்கு நீங்க போர்க்களம் போனா சரியா இருக்காது. ராமர் இருக்கிற வேகத்துக்கு ஈடு குடுக்கறது கஷ்டம். நம்ம நாளைக்கு போர் பண்ணுவோமா? அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கிடையாது. நான் முடிவு எடுத்துட்டேன். ஒண்ணு இன்னைக்கு ராமர் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 2 பேர்ல யாரோ ஒண்ணு தான். நீ போர்க்களத்துக்கு போ அப்படின்னு. சரி ரைட் ஓகே. இதுக்கு மேல இவன சொல்லி திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த சாரதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, போர்க்களத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். போர்க்களத்துக்கு போனா அங்க வந்து ராமர் வந்து ரெடியா இருக்காரு. எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்குள்ள இவங்க சுக்ரீவன்லேருந்து இவங்க லட்சுமணர்லேருந்து எல்லாம் பேசி வச்சுட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு ராவணன் வந்தா இந்த போரை இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராமரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லிட்டாரு. அவர் வாயிலிருந்து வாக்கு வந்துருச்சு. என்னன்னா, நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு ராவணன் வந்தான் அப்படின்னாக்கா 2டே விஷயம். ராவணனினுடைய சரணாகதி ஒண்ணா இருக்கும். இல்ல ராவணனினுடைய சம்ஹாரம். எனக்கு தெரிஞ்சு அவன் சரணாகதி அடைய மாட்டான். அவனுக்கு அந்த மாரியான குணாதிசயம் கிடையாது. அதனால இன்னைக்கு ராவணனினுடைய வதமானது நிகழப்போவது உறுதி அப்படின்னு சொல்லி ராமர் வந்து அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு. அவர் வாயிலிருந்து வந்தா அப்புறம் என்ன வேற ஒண்ணும் அதுல பதில் பேசுறதுக்கே வேலை இல்லையே. அதனால ராமரும் இத சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரியே கரெக்ட்டா ராவணனினுடைய ரதமானது யுத்த காலத்துக்கு வருது. யுத்த காலத்துக்கு வந்த உடனே திரும்பி வந்து அசுர சேனைகள்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்மளுடைய ராஜா வந்துட்டார். நம்மள எப்படியாவது காப்பாத்திருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவரையே அவனால காப்பாத்திக்க முடியாதுங்கிறது தான். இப்ப என்னன்னா, ராவணன் வந்து போர்க்களத்துல ரெடியா இருக்கா. ராமருக்கும் போரானது ஆரம்பிக்க போகுது. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ராமர் வந்து சாதாரணமா ஒரு அஸ்திரம் விடுறாரு. திருப்பி இவனும் ஒரு அஸ்திரம் விடுறான். சரி ரைட் இதுக்கு மேல விட்டா வந்து வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திவ்யத்துவமான அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்த எடுத்து அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு உரிய ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கோதண்டத்திலிருந்து பிரம்மாஸ்திரத்த பயன்படுத்துறாரு. அந்த பிரம்மாஸ்திரம் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ராவணனினுடைய நெஞ்சில போய் விழுது. ராவணனுடைய நெஞ்சில போய் விழுந்து நெஞ்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2ஆ கிழிச்சிட்டு, திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆ ராமர்கிட்டயே வந்து அந்த பிரம்மாஸ்திரமானது வந்து அவருடைய அம்புரா தோளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருது. பிரம்மாஸ்திரம் தன்னுடைய நெஞ்ச கிழிச்ச வேகத்துக்கு ராவணன் தேர்லருந்து கீழ விழுந்தவன் தான். அதோட சரி. வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே கீழ விழுந்தான். அப்புறம் அவ்வளோதான். அவனுடைய பிராணமானது போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது விபீஷணர்லேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு இது மண்டோதரிக்கு உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நியூஸ் ஆனது போகுது. மண்டோதரிக்கு விஷயம் போகுது. ராமர் வந்து இது மாரி ராவணன சம்ஹாரம் பண்ணிட்டார் அப்படின்னோனே, அப்ப வந்து மொத்த பேரும் அத மண்டோதரியிலேருந்து ராவணனுடைய குடும்பம் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு அழுறாங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ராமரோட இந்த மாரி விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் கூட யார் பேச்சையுமே கேட்காம இப்படி போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் வேற வழி இல்ல. இருந்தது 2 பையன். ஒண்ணு அக்ஷயகுமார், ஒண்ணு இந்திரஜித், ஒண்ணு 2 பேரும் இறந்துட்டாங்க. சரி இப்ப வேற என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விபீஷணன்ட்டயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அ ராமர் வந்து சொல்றாரு என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேதம் படிச்ச பிராமணன். அதனால அவனுக்கு செய்ய வேண்டிய
அந்த ஈமக் கிரியைகள், சடங்குகள் எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும். அவனுக்குன்னு இப்போ வம்சாவளியினர்ன்னு யாரும் இல்ல. பிள்ளைகள் 2 இல்ல. நீ தான் அவனுக்கு புள்ள. ஏன்னா தம்பிங்கிறது பொய்ய மாதிரி. நீ தான் அந்த ஸ்தானத்துலேருந்து செஞ்சாகணும். வேற வழி கிடையாது. அதனால நீ செய் அப்படின்னு சொன்ன உடனே, ராவணனுக்குரிய அந்த ஈமக் கிரியைகள்லாம் செஞ்சு முடிச்ச உடனே, இலங்கைக்கு உள்ளேயே வச்சு திரும்ப வந்து ராவணனுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமானது ஆகுது. ஏன்னா இப்ப ராவணன் இறந்த உடனே திரும்பி பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்லையா? அப்ப அபிஷியலா முன்னாடி வந்து ராமர் மட்டுமே பண்ணி வச்சாரு. இப்போ ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அபிஷியலா பண்றாங்க. இதுல வந்து ராமர் வந்து பங்கு எடுத்துக்கல. அதாவது எப்படின்னா தள்ளி நிக்கிறாரு. என்னன்னா, நான் வந்து சந்நியாச கோலத்துல இருக்கிறதுனால என்னால வந்து இத செஞ்சு வைக்க முடியாது. அதனால வந்து என் சார்பா என்னுடைய தம்பி இத ஃபங்ஷன்ல கலந்துப்பாவும்ன்னு சுக்ரீவனுக்கு முழு உரிமை கொடுங்க. சுக்ரீவன் வந்து இது எல்லாத்தையும் எனக்கு முன்ன நின்னு செய்யட்டும்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய அ முனிவர்கள், வேதம் படித்த அந்தணர்கள்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா வந்து விபீஷணனினுடைய பட்டாபிஷேகமானது முடியுது. விபீஷண பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே, அ ராமச்சந்திரமூர்த்திட்ட முதல் முறையா விபீஷணர் வந்து அ இலங்கையினுடைய அரசராக வந்து ஆசீர்வாதம் வாங்குறார். இதோட வந்து நம்ம ராவணனினுடைய சம்ஹாரமான இன்னைய தலைப்ப வந்து நம்ம நிறைவு செய்துக்கலாம். நாளைக்கு வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகத்த சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பளித்த அடியார்களுக்கும், இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம! திருச்சிற்றம்பலம். ஜெய் ஸ்ரீராம்.